Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. டுடே மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் வந்த அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி நான் பெரிய பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இல்லை. சென்செக்ஸ் 389 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் போகுது. 82,110 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 111 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 20,038 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 140 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. 56,614 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் 1.5% பாசிட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா 1.5% பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2.5% நெகட்டிவில் இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 2.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓலா எலக்ட்ரிக் ஆக்சுவலி இன்றைக்கும் பொத்துன்னு விழுன்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு ட்ரெண்டில் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு ஓலா எலக்ட்ரிக்கு. 45 ரூபாவில் ஆக்சுவலி 46.85 காசு வரைக்கும் போச்சு. இப்போ 45 ரூபா மேலே ட்ரேட் ஆகுது. 13% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஓலா எலக்ட்ரிக்கில் இன்றைக்கி அவங்களோட Q1 ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. நெட் லாஸ் வந்து 428 கோடியாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் நெட் லாஸ் 347 கோடியாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலி நெட் லாஸ் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 870 கோடி லாஸ். அதை காட்டிலும் கொஞ்சம் லாஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பாதி லாஸ் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 828 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் 15% ஜெரானர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 26க்கான ரெவன்யூ கைடன்ஸ் 4,200 கோடியிலேருந்து 4,700 கோடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ -7%லேருந்து 4% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெவன்யூ க்ரோத் இருக்கும் ஃபினான்ஷியல் 26லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து இன்னைக்கு எப்படிடா 13% மேலே போகும்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் ஹெவி வால்யூம்ஸு, அதாவது அதிக அளவில் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சம் மேலே ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீலில் கை மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் ரீசன். அது இல்லாமல் மகாராஷ்டிராவில் அவங்களோட 90% ஆஃப் அதாவது 90% அவுட்லெட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராப்பர் பெர்மிட் வாங்காமல் இயங்கிட்டு இருந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த டோட்டல் அவுட்லெட்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்குது. டோட்டலாட்டு மகாராஷ்டிராவில் மட்டுமே 450 ஷோரூம் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிரா மட்டுமே அவங்களுக்கு டோட்டல் சேல்ஸில் 12% வந்து அக்கௌண்ட்ஸ் ஆகுது. இது ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்தேன். ஆக்சுவலி டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது ஃபார்மா செக்டார், ஆட்டோ செக்டார், இன்ஃப்ரா, பிஎஸ்சி பேங்க், ரியல்டி, மெட்டல், எனர்ஜி, சர்வீஸ், பிஎஸ்சி இதெல்லாம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பேங்கிங், சிமெண்ட்டு, கன்சியூமர் டெக்னாலஜி, ஃபினான்ஸ் இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. ஃபார்மா ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎல், கிளென்மார்க் ஃபார்மா, ஆரோபிண்டோ ஃபார்மா, பயோகான் இதெல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பிஎல் அந்த கம்பெனியில் 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மா, ஆரோபிண்டோ ஃபார்மாவில் 1.5% பாசிட்டிவ். ரெட்டிஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. சிப்லா ஃப்ளாட் பாசிட்டிவ். சன் ஃபார்மா ஃப்ளாட் பாசிட்டிவ். சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா டிவிஸ் லேபார்டரிஸ் 6,531 வரைக்கும் இன்றைக்கி பொத்துன்னு விழுந்துச்சு. ஆனால் 6,817 ரூபா தான் அதோட ஹை இன்னைக்கும் போச்சு. இப்போ 6,763 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எம்எஸ்என் வந்து இவங்களுக்கு எதிராட்டு ஒரு பேட்டன் லிட்டிகேஷன் கேஸ் போட்டிருக்காங்க ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரக்குக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நோவர்டிஸ் மூலமாட்டு மார்க்கெட் பண்ண ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரக்கு என்ட்ரஸ்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பேட்டன் லிட்டிகேஷன் கேஸில் எம்எஸ்என் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூஎஸில் வந்து ஜூலை 15, 2025 எம்எஸ்என் வந்து அந்த ஜெனரிக் வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அதை காப்பியாட்டு ஏதோ லான்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதனால தான் பேட்டன் லிட்டிகேஷன் கேஸ் போயிருக்கு. இது எம்எஸ்எனுக்கு ஃபேவராட் இப்போ வந்ததுனால இவங்களுக்கு இப்போ ஒரு தர்ம அடி டிவிஸ் லேபார்டரிஸுக்கு. ஏன்னா அந்த இன்ட்ரஸ்டோ ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரெடிமெண்ட்ஸுங்கிறது 5ல் 1 பங்கு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அந்த பேசிஸில் வந்து இவங்களோட பொட்டன்ஷியல் ஏர்னிங்ஸை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிற பேசிஸில் டிவிஸ் லேபார்டரிஸ் அன்றைக்கி மார்க்கெட்டில் 4% மேலே அடிச்சிருக்காங்க. பட் இப்போ ஒரு 1% தான் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது டிவிஸ் லேபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் இன்றைக்கி ஒரு தர்மாட்டி விழுன்னு நினச்சேன். ஏன்னா நேற்று ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 1975 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் பார்க்கும்போது. ஆக்சுவலி என்ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் சம்மந்தமாட்டு இடபிள்யூ அதாவது இஓடபிள்யூன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்குன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரெடிட் சீஸ் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் சீஸ் வந்து அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 4 என்ஆர்ஐயை பார்த்தீங்கன்னா வாங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மிடில் ஈஸ்ட் ஆப்ரேஷனில் இருக்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் அதோட பிரான்ச்சஸ் மூலமாட்டு இந்த 4 நான் ரெசிடென்ட் இந்தியன் கஸ்டமர்ஸ்ட்டை வந்து வாங்க வச்சுருக்காங்க. ஒருத்தங்க நாக்பூர், இன்னொருத்தங்க சண்டிகர், இன்னொருத்தங்க குருகிராம். அந்த ஏரியாஸில் உள்ள நான் ரெசிடென்ட் இந்தியன் கஸ்டமர்ஸை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸ் அதாவது கிரெடிட் சுவிஸ் யூஸ் பண்ணால் அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸை வாங்க வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலி அதில் பெருசாக எந்த ரிட்டர்ன்ஸுமே வரல.
ஆனால் அது வாங்கணும்னா அந்த கிரெடிட் சுவிஸ் இஷ்யூ பண்ண அந்த அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸ் வந்து ஹை நெட்ஒர்த் இருக்கிறவங்க தான் வாங்க முடியும். ஆனால் இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூவே $40,000 தான். ஆனால் அந்த பேங்க் வந்து இந்த கஸ்டமர் வந்து $1,40,000 எலிஜிபிள் அப்படிங்கிறது மாதிரி காட்டி இவங்கள வாங்க வச்சுருக்காங்க. இவங்களும் வாங்கினா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருசாக ரிட்டர்ன்ஸே கிடையாது. ஆக்சுவலி 2021 தான் அந்த அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸை வாங்கியிருக்காங்க அந்த கஸ்டமர்ஸ். ஆனால் ஜூனுங்கிற பாருங்க 2023 அது வரைக்கும் எந்த பெரிய ரிட்டர்ன்ஸும் கிடையாது. 23 தான் இவங்க யூபிஎஸ் வந்து கிரெடிட் சுவிஸை வந்து அக்யூசிஷன் பண்ணிட்டாங்க. ஸ்டில் அவங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லாததுனால எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கில் வந்து HDFC பேங்கை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 to 30 கோடி வரைக்கும் எங்களுக்கு லாஸ், அதாவது பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் HDFC பேங்க் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அந்த அடிஷ்னல் டயர் 1 பாண்ட்ஸை இந்த 4 NRA வாங்க வச்சுருக்காங்க. அதான் பிரச்சனை. இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் சிப்லாவில் வந்து அப்டேட்டு. சிப்லா வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதாட்டி அவங்க இந்தியன் பிஸ்னஸோட MD and CEO உமங் ஒஹரா அவர் வந்து அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அந்த ட்ரக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சிப்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட், அதாவது வெயிட்டை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுற அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது சிப்லா கொடுத்த அப்டேட்டு. மேரிக்கோ வந்து 20,000 கோடி ரெவன்யூ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவங்களோட FMCG ஃபார்ம்ஸ்லேருந்து 2030 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 5 yearsல ரெவன்யூ டபுள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஃபலோ, பேராஷூட், லிவான் அதெல்லாம் அவங்களோட ஃபேமஸ் பிராண்டாக இருக்குது. ஸோ இது மூலம் மட்டும் ஃபினான்ஷியல் 25ல 10,000 கோடி ரெவன்யூ மார்க்கை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2030 20,000 கோடி ரெவன்யூ மார்க் நாங்கள் டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேரிக்கோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், அதாவது லாஸ்ட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது டெக்னாலஜி செக்டார் தான். டெக்னாலஜி செக்டாரில் எடுத்து பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் இன்றைக்கி 1.5% காலி, 1567 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். TCS 1.5% நெகட்டிவில் தான் இருக்குது, பட் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. விப்ரோ கிட்டத்தட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் கிட்ட வந்துடுச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது 250 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1.5% நெகட்டிவில் இருக்குது. P ரேஷியோ 20 to 21 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் இது இன்னும் கொஞ்சம் டவுன் போகலாம், சான்சஸ் நிறைய இருக்குது. போகும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பட் போகலாம். ரிசல்ட்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் வருங்கிறத மார்க்கெட் கணிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெகட்டிவில் ரிசல்ட்ஸ் வரட்டாலும் மேபி ப்ராஃபிட் குறையலாம், ரெவன்யூவும் குறையலாம், கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ஆர்டர்ஸ் புக்கு குறையலாம், ஆட்ரிஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வரலாம். அப்படிங்கிற பேசிஸில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி தர்மாட்டி. அதே மாதிரி டெக் மஹிந்திராவும் 1.5% நெகட்டிவில் தான் இருந்துச்சு, 1585 ரூபாவில் இருக்குது. HL டெக்னாலஜிஸ் ஃப்ளாட் நெகட்டிவ், எம்ஃபோசிஸ் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டால் விப்ரோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வந்தாச்சு, முதல் ஸ்டாக் ஆட்டு. இனி படிப்படியாட்டு எல்லாமே வரும். அடுத்தது இன்ஃபியூ வரும், TCS, HL டெக்னாலஜிஸ் எல்லாம் வரும். பட் என்னோட ஒப்பீனியன் நான் வந்து ஏதாவது ஒரு 2 ஐடி ஸ்டாக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒன்று விப்ரோ, இன்னொன்று வந்து இன்ஃபோசிஸ். TCS வந்து கொஞ்சம் ரேப்பிடாக ஒரு 3000 கட் பண்ணி ஒரு 280 270 வந்தால் தான் ஃபோக்கஸ் பண்ணுன்னு இருக்கிறேன். பட் என்னோட ஃபோக்கஸ் விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் மட்டும்தான். டிட்டாகர் ரயில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 40 acres ஆஃப் லேண்ட் வந்து பெங்காலில் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் சம்மந்தமாட்டு 126 கோடிக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து அக்யூஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 99 year லீஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்யூஷன் நடந்திருக்கு. இது டிட்டாகர் ரயில் சிஸ்டம் கொடுத்த அப்டேட்டு. ஏவு ஸ்மால் ஃபினான்ஸோட ஷேர்ஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ். 15% வந்து டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஆட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, இப்போ செல் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க. வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 700 ரூபாயாக இருந்தது, இப்போ வந்து 650 ரூபாய்ட்டம் குறைச்சிட்டாங்க. ஸோ 15% கீழே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டன் ரீசி பில்டர்ஸ் ஆக்சுவலி மார்க்கெட்டில் 3.5% மேலே விழுந்திருக்கு. 2697 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பங்கு இன்றைக்கி 5% வரைக்கும் விழுந்துச்சு, 2645 ரூபா வரைக்கும் போச்சு. என்னன்னு பார்க்கும்போது ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிருக்கு, 16.72%லேருந்து 14.89% குறைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 1.64%லேருந்து 1.4% குறைச்சிருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் 5.33%லேருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் FPI வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3.84%லேருந்து 5.33% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ரீட்டைல் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து 5% விழுந்தது, இப்போ 3.5% நெகட்டிவில் இருக்குது. இது கார்டன் ரீசி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 நம்மளோட டொமஸ்டிக் கார் கம்பெனிஸுக்கு வந்து அமெரிக்கன் கார் கம்பெனி, வியட்நாம் கார் கம்பெனி, கொரியன் கார் கம்பெனி, சைனா கார் கம்பெனி இதெல்லாமே தண்ணி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா சொல்கிறேன்னா, தண்ணி காட்டுறாங்கன்னு சொல்கிறது காம்படிஷன் மார்க்கெட்டில் ஹெவியாக இருக்கும். EV மார்க்கெட்டில் நான் சொல்கிறது ஜூலை 15 வந்து இவங்க வின்ஃபாஸ்ட் அவங்களோட VF6 VF7 அதை வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது.
டெஸ்லாக்கும் அன்னைக்கு ஜூலை 15 தான் ஷோரூம் ஓப்பன் ஆகுது. கியாவோட கேரன்ஸ் கால்விஸ் இவி அதுவும் அன்னைக்கு தான் லான்ச் ஆகுது. இது போக ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸுக்கும் மஹேந்திராவுக்கும் பெரிய தலைவலியாக இருக்கிறது எம்ஜி மோட்டார்ஸோட இவி காரு. ஸோ அது இவங்களுக்கு ரொம்பவே டஃப் கொடுக்குது. எம்ஜியோட ஹெக்டாரு, அது இல்லாமல் எம்ஜிஆரோட வின்சார் இவி ரொம்ப காம்படிஷன் கொடுக்குது டாடா மோட்டார்ஸுக்கு. ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸில் ஈவியில் பார்த்தீங்கன்னா பஞ்சு, நெக்ஸானு இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங். அதே மாதிரி எம்ஜியில் நான் சொன்ன மாதிரி வின்சாரு, மஹேந்திராவில் BE6, XEV 9E இதெல்லாம் டாப் செல்லிங் ஈவியாக இருக்குது. ஸோ இப்போது இந்த 3 கார் கம்பெனி வருது. இது போக BYDலாம் வந்துட்டாங்கன்னா செம்ம காம்படிஷன் ஆயிரும் மார்க்கெட்டில். ஏன்னா இவங்க கொடுக்குற ப்ரைஸோட கண்டிப்பாக அவங்க கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஃபோன்லேயே பார்த்துருக்கிறேன். சைனாலேருந்து வர ஃபோன் எல்லாமே அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் மேட் ஃபோன்ஸோட அட்லீஸ்ட் ஒரு 15% வந்து ரேட் கம்மியாக தான் விற்குது. எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கார் கொடுப்பாங்க. ஹெவி காம்படிஷன் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். இது எந்த மாதிரி போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் டெஃபினட்டாக டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா இவங்களுக்கு எல்லாமே இந்த 3 கார் வந்து ஒரே நேரத்தில் வர்றது காம்படிஷன் தான். ஆனால் அது வந்து ஒரு குவார்ட்டர் நம்ம வெயிட் பண்ணி இதை பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரி காம்படிஷன் சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு 1000 1200 கோடி வந்து ப்ரைவேட் கிரெடிட் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களோட எக்ஸிஸ்டிங் பேங்க் லோனை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி ஒரு 1700 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க ஆகஸ்ட் 2024. அது போக இப்போ இந்த வருஷம் ஏழியரில். ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1000 கோடியிலேருந்து 1200 கோடி நாங்கள் ரைஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் லோனை வந்து அடைக்க போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நியூலாண்ட் லெபார்ட்ரிஸ் ஆக்சுவலி 14% மேலே விழுந்திருக்கு. 14,189 ரூபா போனது இப்போ 14,042 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. ஃபைனல் டிவிடெண்ட் ஆட்டு 12 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 14,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ரொம்பவே ஓவர் வேல்யூடு. ஸோ நீங்கள் வந்து இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க உங்களுக்கு 12 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால தான் அந்த பங்கு வந்து இன்னைக்கு இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. 1.5% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 41 லட்சம் ஷேர் வந்து பிளாக் டீலில் கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் இன்ஃபோசிஸும் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனில் குறையலான்னு சொல்கிறாங்க. February 2019 கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி இன்ஃப்ளேஷன் வந்து 2.33% ஆட்டு ஜூனில் இருந்துச்சு. மேல 2.82%, 75 மந்த் லோவாக டச் பண்ணியிருக்குது. சென்ட்ரல் பேங்கோட டார்கெட்டே 4%, அதை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ஜூனில் இன்னும் டிப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. விஐபி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 32% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பையர்ஸ் வந்து ஓப்பன் ஆஃபர் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 26% அடிஷ்னல் ஓப்பன் ஆஃபர் அது வந்து கொடுக்கணும். ஸோ பையர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ், இது போக பர்ச்சேஸ் ஆக்சுவலி பையர்ஸு மல்டிபிள் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டு 4, மல்டிபிள் ப்ரைவேட் ஈக்விட்டி கிஃப்ட் ஃபண்ட் 4, செமிபி பேக் செக்யூரிட்டிஸ், மிதுன் ஷாஷிட்டி, கேரட்லைன், சித்தார்த்தா ஷாஷிட்டி. ஸோ அது போக ஓப்பன் ஆஃபர் பர்ச்சேஸ் வந்து 26% ஷேர் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணுறாங்க. 3.7 crore ஈக்விட்டி ஷேர், ப்ரைஸ் 388 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் 456. இது விஐபி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி ஜூலை 14 ஆக்சுவலி HL டெக்னாலஜிஸ், டாடா டெக்னாலஜிஸ், ராலிஸ் இந்தியா, ஓலா எலக்ட்ரிக், தேஜாஸ் நெட்வொர்க், அடுத்த நெல்கோ, டென் நெட்வொர்க் இதோட ரிசல்ட்ஸ்லாம் வருது. இதில் ஓலா எலக்ட்ரிக் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இது போக ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 30% அந்த டேரிஃப் வந்து யூரோப், மெக்சிகோ நெக்ஸ்ட் மந்த் வந்து இம்போஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 1 தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும். பட் நெகோசியேஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்குது. இது ட்ரம்ப் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.